ஹாய் கோபி அண்ணா, நல்லா இருக்கீங்களா? முருகர் அருளால நானும் நல்லா இருக்கேண்ணா. அண்ணா, என்னோட 3 ஸ்கேன் ரிப்போர்ட் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணிருக்கேன். எனக்கு நவம்பர் மந்த் எண்டிங்ல பாத்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் இஷ்யூ வந்து ரொம்ப சஃபர் ஆனேண்ணா. ரொம்ப வந்து கிட்னி எல்லாம் அந்த டியூப் எல்லாம் ஃபுல்லா இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு கிட்னி கல்ல கூட ரிமூவ் பண்ண முடியாத ஒரு நிலைமை ஆயிட்டு ரெஸ்ட்ல இருந்தேன்னா. உள்ள 2 பக்கமும் ஸ்டெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா நடுவுல ஒரு 2 முறை ஸ்கேன் எடுத்திருந்தேன். அந்த ரிப்போர்ட்டையும் அட்டாச் பண்ணிருக்கேன். ஃபைனலா வந்து பொங்கல் கழிச்சு ஆபரேஷன் வச்சுக்கலாம் கிட்னி கல் ரிமூவ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கண்ணா. நான் முருகர் கிட்ட ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டவே வேண்டாம் முருகா, இந்த கஷ்டத்தெல்லாம் என்னால அனுபவிக்க முடியாதுன்னு சொல்லி கிட்னி ஆபரேஷன் இல்லாமலே எனக்கு கிட்னி கல்லு கரைஞ்சிடணும் அப்படின்னு ரொம்ப ஆத்மார்த்தமா முருகர் கிட்ட கேட்டேன்னா. என்னுடைய வேண்டுதல கண்டிப்பாவே முருகர் வந்து கேட்டு எனக்கு அதே மாதிரி கிட்னி கல் எல்லாமே காணாம போகும்படி பண்ணிட்டாருண்ணா. 5 கல் இருந்தது 2 சைடுமே. ஆபரேஷனுக்கு போய் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது ஒரே ஒரு கல்லு மட்டும் தான் இருந்ததுன்னா. ஸ்டென்ட் ரிமூவ் பண்ணும்போது அந்த கல்லையும் சேர்த்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. முருகர் என் கூடவே இருந்து என்னோட பிரார்த்தனையை கேட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காரு. நான் 2 வேண்டுதல் வச்ச முருகர் கிட்ட, முருகா எனக்கு வந்து கிட்னி கல் ஆபரேஷன் இல்லாமலே கல்லு கரைஞ்சு காணாம போயிடணும். அப்படி பண்ணீங்கன்னா கண்டிப்பா என் பிரார்த்தனையை வந்து நான் நிறைவேற்றுறேன். பழனிக்கு வந்து பால் கூட எடுக்கிறேன்னு வேண்டிக்கிட்டேன். ஸ்டோன் ஆபரேஷன் முடிச்சு அந்த ஸ்டென்ட் ரிமூவ் பண்ண உடனே நான் வந்து பழனிக்கு போய் பால் அபிஷேகம் எடுத்துட்டு வந்தேன். 2வதா வந்து கோபி அண்ணா கிட்ட சொல்லி முருகர் சாட்சியா கொடுக்குறேன்னா. என்ன மாதிரி இருக்க நிறைய பேருக்கு வந்து முருகர் கிட்ட இன்னும் நெருங்கி வர்றதுக்கு அது ஒரு ஆதாரமாவும், முருகரை நம்பாம ஏனோதானு கும்புறவங்களுக்கு அது பெரிய சாட்சியா இருக்கும்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். என்னோட பிரார்த்தனையை முழுசா முருகர் கேட்டிருக்காருண்ணா. இதை வந்து நீங்க கண்டிப்பா எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணுங்கண்ணா. என் பேர் புவனேஸ்வரி. நான் வந்து ஹோசூர்ல இருந்து பேசுறேங்கண்ணா. நன்றி முருகா. ஆனா முக்கியமான விஷயம், இது வந்து நான் வந்து அந்த 48 நாள் நான்வெஜ் சாப்பிடாம விரதம் இருக்கும் போது எனக்கு முருகர் நடத்தின பெரிய 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 அற்புதம்னா.